தை 1 தமிழ் புத்தாண்டு என்று கருணாநிதி கொண்டு வந்தார். ஆரிய பெண்மணி ஜெயலலிதா அதை எதிர்த்தது. இப்ப ஸ்டாலின் என்ன பண்றாரு? கருணாநிதி அது ஜெயலலிதா சொல்ற தவறுனாரு. கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவங்க அப்பா கொண்டு வந்த தமிழ் புத்தாண்டு தை 1 என்பதை ஏத்துக்கிறாரா இல்லையா? அவங்க அப்பா தமிழர் திருநாள்னு எழுதினார் பொங்கலை, அதை ஏத்துக்கிறாரா இல்லையா? ஐயரை எல்லாம் சாமின்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஆளுகளுக்கு நியாயமான கோபம், சீற்றம். அப்ப அதுக்கு ஒரு ஆள் பகிரங்கமா பேசுறதுக்கு துணிச்சலா கிடைச்சாரு ஈவே ராமசாமின்னு சொல்லி போனாங்க. அந்த ஆள் கொண்டு போய் இன்னொரு வகையில ஆரியன் மாதிரி இன்னொரு வகையில தமிழ் மறுப்புக்கு போயிட்டாரு. அதான் இனமே திராவிட முடான்னு போயிட்டாரு. தமிழ் காட்டுமிராட்டி பாஷைங்கிறதுல போயிட்டாரு. அந்த வாரிசு ஸ்டாலின். அதனாலதான் அவர் இன்னைக்கு துணிச்சலா சொல்றாரு. இன்னைக்கு அவரை பூதம் பிடிச்சு ஆட்டுது, தமிழ் தேசிய பூதம் பிடிச்சு ஆட்டுது. ஸ்டாலினையும் உதயநிதியும் தூங்க விடல. இப்போ உனக்கு மெயின் என்னங்க தேவை? ஆரிய ஆதிக்க ஆரிய வருஷத்தை நீக்கி உன் அடையாளத்துக்கு ஒரு வருஷத்தை வச்சுக்கிறதா? எது சரியாதுன்னு ஆத்தி ஊத்தி அமிலத்தை கூத்தடிக்கிறது சரியா உனக்கு தேவை? அந்த கூத்தடிக்காதீங்க இங்க இருந்துகிட்டு. ஆரியன் மேல பொங்கல்ங்கிறான், அவன் சங்கராந்திங்கிறான். இந்த ஸ்டாலின் அதை என்ன சொல்றாரு? திராவிட நாளுங்கிறாரு. அவங்க சொன்னாங்க. நம்ம கூட்டம் இருக்குல்ல, தமிழ் இனத்துல பிறந்த கூட்டம், நெடுஞ்செழிய அன்பழக இந்த கூட்டம், இதெல்லாம் போய் ஜால்ரா அடிச்சுது படிச்ச கூட்டம். அது மாதிரி பல ஆட்கள் ஏதோ ஆரிய எதிர்ப்புல போய் அடிச்சுது, அதனால ஓடிச்சு. இன்னைக்கு அது செல்லாது தம்பி, இன்னைக்கு செல்லாது. திராவிட என்ன, நீ திமுக எதில் வேணா நீ காங்கிரஸ் அவங்க உன்னுடைய விருப்பம். அது உன் இனத்தை விடாதங்கிறேன். உன் இனத்தை விட்டுற முடியாது. உன் இனத்தை ஒருத்த மறைக்கிறான், சூழ்ச்சியா மறைக்கிறான்னாக்கா அதுக்கே இடம் கொடுக்குற நீ. தமிழர்கள் நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்தா பாத்தீங்கன்னா, தமிழர்கள் தமிழர் திருநாளா கொண்டாடி இருக்கிற பொங்கல் விழாவை திராவிட பொங்கல் விழாவா கொண்டாடணும்னு சொல்லி ஒரு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? அதான் திராவிடர்னாக்கா அவங்க தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் அனைவருக்குமான பொது சொல் என்று சொன்னார்கள். ஈவேரா அப்படிதான் சொன்னாரு 40களில். இப்போ அவங்க சகோதரர்கள் உடன்பிறப்புகள் இருக்காங்க ஆந்திராவில், கர்நாடகத்தில், கேரளாவில். அங்கெல்லாம் திராவிட பொங்கல் கொண்டாடுறாங்களா? அது இவங்க போய் அங்கே திராவிட பொங்கல் என்று சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா? அவங்களுக்கு அமைப்புகள் இருக்கா? 1940லேருந்து திராவிடத்தை வச்சுருக்காங்க. 44லேருந்து அதன் பேரில் கட்சியும் வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா அது மாதிரி இல்லை. இப்போ உங்கள் திராவிட இனங்கள், உங்கள் இனம் திராவிட இனத்தில் நீங்கள் 4 இனத்துக்கு பொதுவான சொல்லுன்னு தான் ஈவேரா சொல்கிறாரு. திராவிட சமுதாயம் என்று நம்மை கூறிக்கொள்ளவே கஷ்டமாக இருக்கும்போது தமிழர் என்று எல்லாரையும் ஒற்றுமையாக்க முயற்சி எடுத்தால் கஷ்டங்கள் அதிகமாகும். தமிழர் என்று யார ஒற்றுமையாக்க முயற்சி பண்றாரு அவர் ஈவேரா? இங்கேயே பாருங்க, ஒரு கூட்டம், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கூட்டம் 1944 வாக்குல. இங்கேயே பாருங்கள், கன்னடர் கண்ணப்பர் தெலுங்கர், நான் கன்னடியன், தோழர் அண்ணாதுரை தமிழர், இனி எங்களுக்குள் 1000 ஜாதி பிரிவுகள். எனவே திராவிட சமுதாயத்தின் அங்கத்தினர்கள் நம் நாடு திராவிட நாடு என்று வரையறுத்துக் கொள்வதில் இவர்களுக்கு ஆட்சேபனை இருக்காது அப்படின்னு சொல்லித்தான் திணிச்சிங்க. இப்போ உங்கள் நாடுகள், தெலுங்கு நாடு இருக்குது ஸ்டாலினுக்கு, கன்னட நாடு இருக்குது, கேரளா நாடு இருக்குது திராவிடத்துக்கு. அங்கெல்லாம் இருக்கா? இல்லை இவர் தந்தை ஈவேரா, திராவிட தந்தை இருக்கார்ல ஈவேரா, அவர் கட்சி தான் அங்கே இருக்கா? அவர்கள் இந்த திராவிடத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? ஒரு சின்ன அமைப்பாவது அங்கே இருக்கா திராவிடத்தை ஏற்றுக்கிற அமைப்பு? ஒன்றும் இல்லை. இந்த நோக்கம் சூழ்ச்சி என்ன? ஆரிய சூழ்ச்சி மாதிரி திராவிட சூழ்ச்சி. தமிழன்கிறவனை அடித்து வைக்கணும். அவன் தாய் மண்ணிலேயே, அவன் தாயகத்திலேயே அவனை அடித்து அடிமைப்படுத்தி அவனை ஒரு அடிமை உளவியல் ஆக்கியிருந்தவனை. நீ ஒரு ஆள் மட்டும் இல்லைடா அந்த தமிழ்நாட்டுக்கு. தெலுங்கு இருக்கான், கன்னடம் இருக்கான், மலையாளி இருக்கான், அவன் எல்லாத்துக்கும் சொந்தமானது. நீ உரிய நீதான் நினைக்காத என்று ஒரு உளவியல் போற ஈவே ராமசாமி தொடங்கி வச்சாரு. இப்போ நான் படித்தது எதில் இருக்குன்னாக்க அது சான்று கேட்பாங்க. ஞாபகம், நம்ம ஐயா ஆணைமுத்து தொகுத்த தொகுப்பு பெரியார் ஈவேரா சிந்தனைகள் 1வது தொகுப்பு 1974 வந்தது.
படித்தது பக்கங்கள் வந்து இன்னும் இருக்குது நிறையா. அதில் 543லேருந்து 550ஆம் பக்கத்துக்குள்ளே இருக்கு. இன்னும் பலது இங்கேயே இருக்குது அதெல்லாம் விட்டுட்டேன். தேவையானதை மட்டும் எடுத்திருக்கேன். திராவிடத்தை பற்றி தான் எல்லாமே. இப்படி அங்கே வந்து சூழ்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வந்து தலைமையோ தமிழுக்கு பெரிய அது தமிழ் வந்து இப்போ அவங்களுக்கு பெரிய பயமுறுத்துறது, அவங்களுக்கு பூதம் பிசாசுலாம் ஈவே ராமசாமிக்கெல்லாம் எதுனாக்க தமிழ் தான். அதனால தான் டக்குன்னு அப்படியே காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லிவிட்டாரு. தமிழுடைய தொன்மை தான் இப்போ ஆரியனை பயமுறுத்துது. ஆரியனை பயமுறுத்துது இல்லை, உலகத்திலே முதல் மொழியாக இருக்குது. அப்படி சொல் வளம் இருக்குது, அப்படி தொல்காப்பிய இலக்கியம் இலக்கணம் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியல. பிற மொழி துணை இல்லாமல் இயங்கக்கூடிய மொழியாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு நாடு இருந்திருக்கு, தமிழ்நாடுன்னு இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த கேரா பிளாட்ஃபார்ம் கம்பெனிலாம் இருக்கு பாருங்க, ஆரியர்கள் திராவிடர்கள், இவர்களுக்கு வந்து சொந்த நாடுல ஒரு பாலம் இல்லை, எங்கெங்கேயோ வந்த கூட்டம் தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கு. இது இவன் எப்படா அவன் தாய் மண்ணிலேயே தமிழ்நாட்டை வந்து நம்ம கைப்பற்றுறது, அவனை வந்து ஒரு அடிமை உளவியலுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை இப்படி தள்ளி விடுறது. தமிழர்னா அது தாழ்வு மனப்பான்மைப்பா. ஆமாம், திராவிடர் நம்ம அதுதான் உயர்வது, அதுதான் பிராமணியத்தை இருக்கிறது. பிராமணம் கண்டுபிடிச்சது தான் உருவாக்கின சொல்லுதான் திராவிடங்கிறது. நமக்கெல்லாம் கிடையாது. நமக்கு அது கிடையாது. பஞ்ச திராவிடமா அதுமானுங்க பிராமணர்களுக்குரிய சொல்லுது, நமக்கு அது கிடையாது. நம்மளை அயலான்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போறான். நம்ம இயக்கத்துல நம்ம தமிழர் தான் சொல்றோம், அது கிடையாது. இல்லை, அந்த பீதி இன்னைக்கும் ஈவே ராமசாமியினுடைய பேரனான மு.க. ஸ்டாலினுக்கு இன்னும் மாறலை. அவங்க அப்பாவுக்கு இருந்தது, அவங்க தந்தை ஈவே ராமசாமிக்கும் வந்து தாத்தா ஸ்டாலினுடைய தாத்தா இருக்கார்ல ஈவே ராமசாமி, அவருக்கு இருந்த அச்சம் இந்த தமிழ் பயில் உள்ள தமிழ்நாட்டை தட்டி வச்சா தான் நம்ம தலைவனாகலாம் அப்படிங்கிறது. தமிழ் மொழி தான் தமிழ் ஏன்னா வரலாறு அவங்களை அச்சுறுத்துது. ஆனால் அதை போட்டு அடிக்கணும் தான் தமிழ் காட்டு மிராண்டி மொழி, அதில் என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு போட்டு அடித்தது, அவர் அடித்தது. இங்கிலீஷை படி அதை படி சொன்னது. அப்படி தான் வந்து அதை தான் இன்றைக்கி ஸ்டாலின் பின்பற்றுறாரு. திராவிடம்னு திணிச்சு விட்டோம்னா நம்மளை வந்து இப்போ தமிழ் தேசியம் வளர்ந்து வருது. தமிழ்நாட்டில் ஓஹோன்னு வளர்ந்து வருது தமிழ் தேசியம். என்ன சீமான் கூட்டத்துக்கெல்லாம் எக்கச்சக்கமாக கூட்டம் கூடுது. அது வெளிநாடுகளில் இப்போ நான் அமெரிக்கா போயிட்டு மலேசியா போயிட்டு வந்தேன் அண்மையில். அங்கே எதுவும் பையங்க நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஆணும் பொண்ணும் எல்லாம் தமிழ் தேசியத்தில் பெரும்பாலும். நான் இப்போ போனது 3ஆவது தடவை, யூஎஸ்க்கு போனது 3ஆவது தடவை. அந்த முதல் தடவை அப்படியே முடிஞ்சது. 2வது தடவை பல ஊர்களுக்கு போனேன், பல கிளைகளில் கூட்டம் தமிழ்ச்சங்கங்களில். இப்போ இந்த தடவை பல தடவை போனேன். அந்த 2வது தடவை போனதை விட இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வளர்ச்சி தமிழ் தேசியம். பூதம் பிடிச்சு ஆட்டுது. அது கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் எழுந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் அந்த ஆளும் சக்தி முதலாளித்த சக்திகளுக்கு சொல்லுவாங்க, ஐரோப்பாவை ஒரு பூதம் பிடித்து ஆட்டுகிறது, அது கம்யூனிச பூதம். இன்றைக்கு திராவிடத்தை ஒரு பூதம் பிடிச்சு ஆட்டுது, அதுதான் தமிழ் தேசிய பூதம். அதை எப்படா மடக்கிறதுன்னு பார்த்து நம்ம உளவியல்ல போர் நடத்தின ஆளு ஈவே ராமசாமி. அதை நம்ம அந்த காலத்தில் நம்மளால ஏமாத்தாங்க. ஆரிய எதிர்ப்புக்காக நம்மளை ரொம்ப அடையப்படுத்தணும் ஆரியன். சரி, அவனை எதிர்த்து எல்லாரும் சேர்ந்து வீழ்த்தோம்டா. நம்மளை சூத்திரம் என்ன, நம்ம பாஷையை சூத்திர பாஷை என்ன, நம்மளை தொட்டா தீட்டனா ஐயரை எல்லாம் சாமின்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஆளுகளுக்கு நியாயமான கோபம் சீற்றம். அப்போ அதுக்கு ஒரு ஆள் பகிரங்கமாக பேசுறதுக்கு துணிச்சலாக கிடைச்சாரு ஈவே ராமசாமின்னு சொல்லி போனாங்க. அந்த ஆள் கொண்டு போய் இன்னொரு வகையில் ஆரியன் மாதிரி இன்னொரு வகையில் தமிழ் மறுப்புக்கு போயிட்டாரு. அதான் இனமே திராவிட முடான்னு போயிட்டாரு. தமிழ் காட்டு மிராண்டி பாஷைங்கிறதுல போயிட்டாரு. அந்த வாரிசு ஸ்டாலின். அதனால தான் அவர் இன்னைக்கு துணிச்சலாக சொல்றாரு. இன்னைக்கு அவரை பூதம் பிடிச்சு ஆட்டுது, தமிழ் தேசிய பூதம் பிடிச்சு ஆட்டுது. ஸ்டாலினையும் உதயநிதியும் தூங்க விடலை. இன்னும் பல பேர் இருக்காங்க, அவங்க அங்காளி பொங்காளி பல பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியே சொல்லாமல் இவர் சொல்லிட்டு இருக்காரு. எனவே இதை தமிழர்கள், எந்த தமிழர்கள், திமுகவில் உள்ள தமிழர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க, கணிசமாக புரிஞ்சுங்க. எல்லா 100க்கு 100 புரிஞ்சுக்க முடியாது, கஷ்டம். இருக்கிறவங்களும் கணிசமானவங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சூழ்ச்சி நடக்குது நம்ம இனத்துக்கும், உன் தாய்மொழிக்கும் உன் இனத்துக்கு தான் நடக்குது. தமிழர் திருநாள்லேருந்து தமிழ் அறிஞர்களும் எல்லாரும் அண்ணா முதல் கொண்டு தமிழர் திருநாள் தான் சொல்லியிருக்காரு. அண்ணாவுடைய தமிழர் திருநாள் வாழ்த்து கட்டுரைலாம் நான் படிச்சிருக்கிறேன். காஞ்சி இதழில் பொங்கல் வாழ்த்து கட்டுரை, தமிழர் திருநாள் கட்டுரைன்னு அவர் எழுதுவார், அண்ணா எழுதுவார். இப்போ என்ன வந்துச்சு ஸ்டாலினுக்கு? இல்லைங்கய்யா, அவருடைய குருநாதராக இருக்கிறப்ப திக தலைவர் வந்து இப்போ கடந்த 5 ஆண்டுகளா திராவிட திருநாள் தான் கொண்டாடிட்டு வராரு. இப்போ அதன் தொடர்ச்சியா தான் இப்போ ஸ்டாலின் தாண்டு திராவிட வீரமணி தானே? ஆமாங்கய்யா. ஆமா, வீரமணிக்கு வந்து தமிழர் மறுப்பு தான் அவருக்கு முக்கிய கொள்கை. ஏன்னா அவருக்கு குருநாதர் ஈவே ராமசாமி. அவருக்கு வந்து வீரமணிக்கு வந்து தமிழர்னா அவருக்கும் அந்த பூதம் பிடிச்சி ஆட்டுது. தமிழ் பூதம் வளர்த்து வருது, தந்து வருது. இது ஆனால் ஈவே ராமசாமியுடைய வாரிசு தான் கி வீரமணி. இங்கே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ
நம்ம தமிழ் தேசியம் எழுந்து வருதுன்னு உடனே இவங்களும் கொஞ்சம் கரிகாலனை கொண்டாடுறதுக்காக போனாங்க. தமிழ் மன்னன் இல்லை, திராவிட மன்னன்னு போட்டாங்க. மாழ்வ நம்ம தஞ்சாவூர்காரர்களே போட்டாங்க. தனக்கு தானே துரோகம் பண்ணிக்கிறான் நம்ம ஆளு. ஓ மண்ணன் தமிழ் மண்ணன், உன் தாத்தன், அவனை யாரோ சொல்றான்னு சொல்றதுக்காக நீ வந்து திராவிட மன்னன் போடுறது, அது நியாயமா? அது மாதிரி வீரமணி இவங்க 2 பேரும் தான் அப்பவே சொல்லிட்டாருல்ல, அண்ணாவே சொன்னாரு, இரட்டை குரல் துப்பாக்கினார்ல. திகாவிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டாரு. திமுக ஒழிக்கிறதா முதல் வேலையா ஈவேரா எடுத்துக்கிட்டு செய்யறாரு. அந்த விஷயம் தான் காஞ்சிபுரத்துல போய் 57 தேர்தலில் அண்ணாவுடைய பிறப்பு பற்றியெல்லாம் இழிவா பேசிட்டு வந்தாள் ஈவேராமசாமி. ஆனா அப்போவும் எங்களுக்கு தலைவர் தந்தை பெரியார் தான் எங்க இரட்டை குரல் துப்பாக்கி திகாவும் திமுகன்னு சொன்ன ஒரு அண்ணாதுரை. வந்து அவங்களுக்கு அதில் ஆதாயம் இருக்கலாம். அது மாதிரி கருணாநிதி அவங்களாம் அதில் ஆதாயம் இருக்கலாம். அவங்க சொன்னாங்க. நம்ம கூட்டம் இருக்குல்ல, தமிழ் இனத்துல பிறந்த கூட்டம், நெடுஞ்செழிய அன்பழக, இந்த கூட்டம் இதெல்லாம் போய் ஜால்ரா அடிச்சுது படித்த கூட்டம். அது மாதிரி பல ஆட்கள் ஏதோ ஆரிய எதிர்ப்புல போய் அடிச்சுது, அதனால ஓடிச்சு. இன்னைக்கு அது செல்லாது தம்பி, இன்னைக்கு செல்லாது. திராவிடன்னு நீ திமுகவில் இரு, திகாவை எதில் வேணா இரு, நீ காங்கிரஸ்ல இரு, அவங்க உன்னுடைய விருப்பம். அது உன் இனத்தை விடாதங்கிற, உன் இனத்தை விட முடியாது. உன் இனத்தை ஒருத்த வந்து மறைக்கிறான், சூழ்ச்சியா மறைக்கிறான்னாக்கா அதுக்கே இடம் கொடுக்குற நீ என்ன மனுஷன்? நீ உனக்கு என்ன அப்புறம் சுயமரியாதை இருக்கு? உன் இனத்தை மறுத்துட்டு யாரா சொல்றான்னு. அதனால தமிழனை விட ஆரியனை எதிர்த்தான் அந்த வரலாற்று இருக்கானா? கன்னடம் எதிர்த்தானா? தெலுங்கை எதிர்த்துட்டானா? தெலுங்கர்கள்லாம் ஆந்திராவில் உள்ளவங்களாம் கொச்சைப்படுத்த விரும்பல. நீ கூட திரும்பி போது கேட்குறேன்னா, ஆந்திர தெலுங்கர்கள் எங்களை விட தமிழ் மன்னர்களோட ஆரியனை எதிர்த்துட்டாங்க 2000 ஆண்டுலேருந்து. அவர்கள் இலக்கியம் இருக்கு, ஆரிய எதிர்ப்பு இலக்கியம். கன்னடம் எதிர்த்தாரு, மலையாளி எதிர்த்தாரு. மலையாளி இப்போ 10ஆம் நூற்றாண்டுல போனார்கள். அது எதோ இது பண்ணி கிடக்குது, அது போகட்டும். அதனால இந்த நம்ம தமிழ் பிள்ளைகள், தமிழர்கள் இந்த கட்சியெல்லாம் இருக்கிறவங்கலாம் யோசிச்சு இனத்தை பாதுகாத்துக்க. நீ அப்புறம் எந்த விரும்பின கட்சியெல்லாம் இருக்கு, ஏன்னா உன் இனத்து பேரையே மாத்தினா ஒருத்தனுக்கு அது மாதிரி எப்படி அதுக்கு அனுமதிக்கிற நீ? என்ன ஏமாளி கூட்டம்! எவனோ ஒருத்தன் உன்னை பாரதியன்பா, எச் ராஜா வகைராக வந்து இன்னொருத்தன் திராவிடன்பா, அதெல்லாம் சொல்லி தருவியா? நீ தமிழன் தான், ஒழுங்காரு. இனம் என்பது மாறா. நான் பல தடவை சொல்லிட்டு வரேன். இனத்துக்கு போராடுற வீரனும் போராடிய பிரபாகரனும் தமிழன் தான். அவரை காட்டி கொடுத்தாங்க 2 பேர், அவங்களும் தமிழன் தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியை மாற்ற முடியப்படாது. அதனால இனம்ங்கிறது நிலையானதுப்பா. அந்த இதெல்லாம் ஃப்ராடு வேலை, நம்மளை அடிமைப்படுத்துகிற வேலைன்னு மட்டும் தான் ஸ்டாலின் செய்கிறது. தமிழர்களை அடிமைப்படுத்துகிற வேலை என்பதை மட்டும் ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள உருவாக்குற உளவியல் போர் என்பதை புரிஞ்சுக்கங்க. நமக்கு வந்து பொங்கல் என்பது தமிழர் திருநாள். நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு என்பது தை 1லேருந்து தொடங்குறதாக இருக்கு. பல பேர் கருத்து சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம பிரிஞ்சு கிடக்கூடாது. எது துல்லியமானது, எது 100% சரியானதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு தமிழ்நாடு தேவை. புரியுதா? ஆரிய மேலாதிக்கம் உள்ள எல்லா சான்ஸ்கிரிட் சொற்களை கொண்ட இந்த 60 வருஷ ஆண்டெல்லாம் கூடாது. நமக்கு தொடர் ஆண்டு வேணும். அது இந்த நட்சத்திரம் எத்தனை டிகிரி அங்கே இருந்துச்சு வானத்துல, இந்த நட்சத்திரம் எங்கே இருந்துச்சு கணக்கெல்லாம் இந்த அறிவியங்கள் போடுறது. எங்களுக்கு வெகு மக்களுக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு வேணும். வழக்கத்தில் இருக்கிறத தமிழ் புத்தாண்டு தை 1ங்கிறது வழக்கத்தில். அதை மாற்றாத. இதை மாற்றி அதை மாற்றினா குட்டிச்சேர்க்க வேண்டும். நான் இப்போ ஒன்றே கேட்டுறேன், நீ கேட்ட கேள்வி. தை 1 தமிழ் புத்தாண்டு என்று கருணாநிதி கொண்டு வந்தார். ஆரிய பெண்மணி ஜெயலலிதா அதை எதிர்த்தது. இப்ப ஸ்டாலின் என்ன பண்றாரு? கருணாநிதி வந்து அது ஜெயலலிதா சொல்ற தவறுனாரு. கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவங்க அப்பா கொண்டு வந்த தமிழ் புத்தாண்டு தை 1 என்பதை ஏத்துக்கிறாரா இல்லையா? அவங்க அப்பா தமிழர் திருநாள்னு எழுதினார் பொங்கலை, அதை ஏத்துக்கிறாரா இல்லையா? அப்பா நிர்பந்தத்துக்கு பணிஞ்சிருக்கலாம், நான் நிர்பந்தத்துக்கு பணியாத சுத்த வீரன், திராவிட வீரன். அதனால நான் தமிழ் மறைப்பு தமிழ் மறுப்பெல்லாம் என் ரத்தத்துல ஊறி இருக்கு. நான் சொல்லுவேன்னா சொல்லு, நம்ம ஆட்கள் புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா தமிழ் புத்தாண்டு என்பதை பத்தி என்னன்னு சொல்லணும். இல்லைங்கய்யா, தமிழ் தேசியம் பேசுறவங்கள்ட்டயே வந்து இப்ப சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்க, தை 1ன்னு 2 கருத்து நிலவுதுங்கய்யா. நாங்க 1 தான் எதுக்குறோம், தை 1 தான். ஏன் நான் தானே அதானே சொல்லிட்டேன் முதல்ல, நட்சத்திரத்தை பார்த்து இந்த பெண்மீனுக்கு நகர்த்தாங்க. இது வரலாற்றை பாரு, அதாவது இனத்தினுடைய பாதுகாப்பு பாரு. ஒரு பழக்கத்துக்கு வந்துச்சு தை 1, தை பிறந்தால் வழிபடுங்கிறான். இதுலயும் ஒரு வானியல் இருக்கு. இருக்கா இல்லையான்னு எனக்கு கேள்வி இல்லை, பழக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போ உனக்கு மெயின் என்னங்க தேவை? ஆரிய ஆதிக்க ஆரிய வருஷத்தை நீக்கி உன் அடையாளத்துக்கு ஒரு வருஷத்தை வச்சுக்கிறதா? எது சரியாதுன்னு ஆத்தி ஊத்தி அமிலத்தை கூத்தடிக்கிறது சரியா உனக்கு தேவை? அந்த கூத்தடிக்காதீங்க இங்க இருந்துக்கிட்டு.
ஆரியன் வந்து மேல் பொங்கல்ங்கிறான், அவன் சங்கராந்திங்கிறான். இந்த ஸ்டாலின் வந்து அதை என்ன சொல்றாரு, திராவிட நாளுங்கிறாரு. புரியுதா? என்ன முன்னேறி இருக்கிற? ஆரியனுக்கும் திராவிடனுக்கு என்ன வேறுபாடு? 2 பேர்ட்ட ஏமாந்துட்டு இருக்க. அவன் சங்கராந்திங்கிறான், பொங்கல்னு சொல்றதில்ல, தை திருவிழால சொல்றது இல்ல. நீ திராவிட நாளுங்கிற. அவன் பங்காளி, ஆரியன் பங்காளிவன். யாரு? திராவிடக்காரன். 2க்கும் தலையாட்டிட்டு இருக்க கும்பல் நம்ம கும்பல். ஏமாளி மந்தை அடாமையான தமிழச்சி. ஒரு உலகத்திலே முதல் மொழி, முதல் அறிவியலை கண்டுபிடிச்சி வானியல் சொன்னது, ஒரு ஆன்மீகத்துல வானியல் கண்டுபிடிச்சது மாணிக்க வாசகரை வந்து ஒவ்வொரு மண்டலம் சொல்றாரு. ஒரு பேரண்டம், ஒரு பேரண்டம் நாங்கள் யூனிவர்ஸ் ஒண்ணுதான் நாங்கள் முதல்ல சயின்ஸ்ல. இப்ப பல யூனிவர்ஸ் இருக்குன்னு அவங்களே மேற்கத்திய சயின்ஸே சொல்லுது. இப்ப இதை அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுக்கடுக்கா யூனிவர்ஸ் இருக்கிறாரு. வள்ளல் பெருமானே சொல்றாரு அகவல்ல. எங்களுக்கு ஆன்மீகத்திலையும் சரி எதுலையும் சரி உண்மையை தேடுறவங்க. இப்படிப்பட்ட ஒரு இனத்துல நீ இருந்துக்கிட்டு எவனும் வர்றவெல்லாம் சொல்லுவான், உன்னை வந்து சங்கராந்தின்னா அதை சொல்லிக்குவேன். அவன் ஒரு இது எந்த வருஷம் விளம்பி கிருஷின்னா அதை ஏற்றுக்குவேன். உனக்குன்னு ஒரு அடையாளம் வந்து வச்சிருச்சு, முன்னோர் சொல்லிட்டாங்க. அதுல எதுவும் குறைவு இருந்துட்டு போகுது. இப்ப என்ன அதுல வந்துருச்சு உனக்கு? நடைமுறையில தான் ஆங்கில ஆண்டை பின்பற்றிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உனக்கு அதுல வந்துருச்சு? ஆராய்ச்சி பண்ணி கிழிச்சு நமக்கு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு ஆரியன்ட்டையும் திராவிடன்ட்டையும் சரணடையணும். அதானே இந்த வருஷம் அந்த வருஷம் சரின்ட்டு பழக்கத்துக்கு வந்திருக்கு. நம்ம ஆளுங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணாத. இன அடையாளத்தை, இன உரிமையை பார்த்துட்டு அயலான ஆதிக்கத்தை தூக்கி எறி முகமூடிய போட்டுக்கிற மாதிரி ஒருத்தன். உன்னை வந்து அவன் சூத்திரம்மா, பாரதியன்மான்னு ஒருத்தன், இப்ப திராவிடம்மா, அவன் பங்காளி. கிழிச்செறிஞ்சு தமிழன்டா, தமிழச்சிடா, எங்களுக்குன்னு வரலாறு இருக்குடா, எங்களுக்குன்னு ஆண்டு கணக்குடான்னு எடுத்து காட்டுங்க. அதை முன்னோர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்களோ அது மேலும் கொண்டு போங்க. அவ்வளவுதான். இதுல ஆராய்ச்சி பண்ணி இது வந்து அறிவியல் படி சரியான ஆராய்ச்சி பண்ணி தன்னைத்தானே குழி தோண்டி சீரடிச்சுக்காதீங்க தமிழர்கள். எனவே தைப்பொங்கல் தமிழர் திருநாள், தை 1 தமிழர் புத்தாண்டு பிறப்பு என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கொண்டாடுங்கள். நாங்கள் இன்னொன்றும் இங்க வந்து தஞ்சாவூர்ல கல்லணையில தை 2ஆம் நாள் கரிகாலன் தண்டி பொங்கல்னு வைக்கிறோம். பெருவளத்தான், கரிகால் பெருவளத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஓடுகிற ஆற்றை தடுத்து ஒரு தடுப்பணையை உண்டாக்கி பாசனத்துக்கு வழி செய்தவர். ஒரு பெரிய அறிவியல் ஆங்கிலேய பொறியாளர்கள்லாம் வந்து பார்த்து, சர் ஆர்தர் காட்டன் போன்றவர்களெல்லாம் வந்து பார்த்து ஒரு வியந்து போன ஒரு அந்த காலத்தில் அந்த ஒரு நுட்பத்தை, ஒரு பொறியியல் நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அவருக்கும் சேலாங்க இருக்கு. அவங்க ஒரு நன்றி பொங்கல் வைக்கிறது என்று நாங்கள் தை 2ஆம் நாள் வச்சிருக்கிறோம். தை 1 நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறப்பு நாள், தமிழர் பொங்கல் நாள், தமிழர் திருநாள் என்ற வகையில் கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.